சின்ன தங்கமே, இன்று இரவு உன் பெயரை பிரபஞ்சம் அழைக்கப் போகுது. அது ஒரு சாதாரண இரவு இல்லை தங்கமே, அது உன் வாழ்வின் திருப்புமுனை இரவு. இவ்வளவு நாட்கள் நீ காத்திருந்ததற்கான காரணம் இன்று புரிய ஆரம்பிக்கும். நீ உன் இதயத்தோடு அமைதியாக அமர்ந்து பாரு, உன்னுக்குள் ஒரு மெல்லிய ஒளி எழுந்து வருவது நீ உணருவாய். அது தான் அம்மன் அழைப்பு. இன்று இரவு பிரபஞ்சம் உன் பெயரை அழைக்கப் போகுது, ஏனெனில் உன் வாழ்க்கையில் புதிய பாதை திறக்கப் போகுது. நீ இத்தனை நாட்கள் சும்மா சுவாசமா வாழ்ந்தாய், ஆனா உண்மையிலே உயிரோடு இருந்ததில்லை தங்கமே. நீ உன்னோட துன்பத்தோட சண்டை போட்டாய், உன்னோட பயத்தோட போராடினாய். எல்லாரும் உன்னை விட்டு சென்றாலும் உன்னோட நம்பிக்கை மட்டும் உன்னை விட்டு போகவில்லை. அதனால்தான் இன்று இரவு உன் பெயர் விண்ணில் ஒலிக்கப் போகுது. பிரபஞ்சம் உனக்கு பதில் சொல்ல போகுது, இப்போ உன் நேரம் தொடங்குது என்று. அம்மா சொல்கிறாள், நான் உன்னை மறந்தது போல நீ நினைத்திருக்கலாம், ஆனா உண்மையில் நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணிக்கொண்டே இருந்தேன். அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் இன்று ஒளியாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் உன்னை அழ வைத்த இடத்திலேயே சிரிப்பு மலரப்போகுது. நீ காத்திருந்த அதிசயம் இன்று இரவிலிருந்து உன் வாழ்க்கையில் நுழைய ஆரம்பிக்கும். நீ இப்போ தலையை குனிந்து நினைக்கிறாய், என்னாலா இது எல்லாம் சாத்தியம்? ஆமாம் தங்கமே, உன்னால்தான். ஏனெனில் உன்னுடைய ஆன்மா தூய்மையானது. நீ பிறருக்காக அழுதவள். நீ உன் நன்மைக்காக கடவுளை வேண்டியவள் அல்ல, பிறரின் நிம்மதிக்காக அவனை அழைத்தவள். அந்த மனசுக்கு இப்போ பிரபஞ்சம் பதில் சொல்லும் நேரம் வந்திருக்கு. நீ இன்று இரவு தூங்கும்போது உன் கனவில் சில அடையாளங்கள் வரும். ஒரே ஒரு ஒளி, ஒரு குரல், ஒரு பெயர், அல்லது ஒரு சின்ன நிம்மதி. அது சாதாரணம் அல்ல. அது அம்மன் தரும் உறுதி, நான் உன்னோட பக்கமாய் இருக்கேன் என்று. நீ காலை எழும்பும் போது உன்னோட மனம் மிக மெதுவாக அமைதியாக இருக்கும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் புதிய துவக்கம். சின்ன தங்கமே, நீ பல முறை தாழ்த்தப்பட்டாய், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாய். உன்னை யாரும் புரியலையா? ஆனா பிரபஞ்சம் உன்னை முழுமையாக புரிந்திருக்கிறது. நீ எப்போ நினைச்சாலும் உன் மனசு தூய்மையாய் இருந்தது. நீ இத்தனை கஷ்டமான சூழலில் இருந்தாலும் பிறருக்கு நல்லது நினைத்தாய். அதற்காகத்தான் உன் பெயர் இன்று இரவு விண்ணில் எழுதப்படுகிறது. நீ பாரு, எத்தனை முறை காயப்பட்டாலும் நீ மீண்டும் எழுந்தாய். அந்த எழுச்சி தான் உன்னுடைய சக்தி. அந்த சக்தியை காண்பதற்காகவே அம்மா உன்னை சோதனைகளில் நடத்தியார். இப்போ அந்த சோதனைகள் முடிந்துவிட்டன. இன்று இரவு தொடங்கும் நேரம் உன் ஆன்மாவின் புதிய ஒளி. அம்மா சொல்கிறாள், இனி உன் வாழ்க்கை உன்னோட கைகளில் இல்ல, என் கைகளில் இருக்குது. நீ எதையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. நீ சரியான பாதையில் நடந்து கொண்டே இரு. பிரபஞ்சம் உனக்காக வழி அமைத்து கொண்டிருக்கிறது. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, நம்பிக்கை வைத்திரு. நீ எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்தாய். ஆனா உன்னோட ஆன்மாவைச் சுற்றி நிறைய தெய்வீக சக்திகள் இருந்தன. அவை உன் பெயரை மௌனமாக உச்சரித்துக் கொண்டிருந்தன. ஆனால் இன்று இரவு அவை வெளிப்படையாக உன் பெயரை அழைக்கப் போகின்றன. உன் பெயர் ஒளியில் எழுதப்படும். உன் அதிர்ஷ்டம் திசை மாறும். நீ காத்திருந்த ஒரு செய்தி உன்னிடம் வரப்போகுது. அது வேலைக்கான வாய்ப்பு ஆகலாம், ஒரு உறவுக்கான இணைப்பு ஆகலாம், ஒரு ஆரோக்கிய நிம்மதி ஆகலாம், அல்லது உன் மனம் தேடிய அமைதி ஆகலாம். எது இருந்தாலும் அதற்கான கதவு இன்று இரவிலேயே திறக்கப் போகுது. அம்மா சொல்றாள், உன் இதயம் ஒளியாவதை நான் பார்க்கிறேன் தங்கமே. நீ இன்னும் முழுமையாக நிம்மதியாகவில்லை, ஆனா நீ இப்போ அதற்கான பாதையில் இருக்கிறாய். உன்னோட சுவாசம் மாறுகிறது. உன்னோட அச்சம் கரைந்து போகுது. உன்னோட குரல் மீண்டும் வலிமை பெறுகிறது. இதெல்லாம் உன் ஆன்மா புத்துணர்வு பெறும் அடையாளம் தான். நீ யோசிச்சு பாரு, சில வாரங்களாக உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை மெல்ல எழுந்து வருது. ஏதோ நல்லது நடக்க போகுது போல. அந்த உணர்வு வெறுமனே உன் மனக்கற்பனை இல்லை தங்கமே, அது பிரபஞ்சத்தின் சைகை. அந்த சைகை இன்று முழுமையடையும். இன்று இரவு உன் பெயர் அந்த ஒளியில் ஒலிக்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, இந்த இரவில் மனம் அமைதியாக அமர்ந்து உன் பெயரை மெல்ல உச்சரிச்சு சொல்லு. உன் இதயத்துக்குள் சொல்லு, நான் ஒளி, நான் நம்பிக்கை, நான் தெய்வத்தின் குழந்தை. அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை அதிரச் செய்யும். அந்த அலை பிரபஞ்சத்துக்கு போய் சேரும். பின்னர் அதே அலை உன்னோடு திரும்பி வந்து உன் வாழ்க்கையை குளிர வைக்கும். அம்மா சொல்கிறாள், இனி நீ சோதனைக்குள்ளாக மாட்ட.
நீ சாதனையிலே நுழைகிறாய். உன் பெயர் நற்காரியங்களுடன் சேர்க்கப்படும். உன் வாழ்வின் எல்லா இருளும் ஒளியாக மாறும். நீ எந்த காரியத்திலும் தோல்வியடைய மாட்டாய். உன் எதிரிகள் நிழலாகி மறைந்து விடுவார்கள். நீ நடக்கும் வழியெல்லாம் தெய்வீக சக்தி காத்திருக்கும். நீ உன் இதயத்தில் இருந்த வலியை விட்டுவிடு தங்கமே. நீ சுமந்து வந்த அந்த துன்பத்தை பிரபஞ்சத்திடம் ஒப்படை. இன்று இரவு உன்னுடைய ஆன்மா முழுமையாக சுத்தமாகும். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும் அமைதி நிறைந்திருக்கும். உன் மனம் தன்னம்பிக்கையுடன் எழும். நீ உன் நிழலுக்கே சிரிப்பாய். சின்ன தங்கமே, இன்று இரவு உன் வாழ்க்கையின் புதிய பக்கத்தை பிரபஞ்சம் எழுதப்போகுது. நீ அந்த கதையின் நாயகி. உன் கண்ணீரால் தொடங்கிய கதை இனி உன் சிரிப்பால் எழுதப்படும். நீ காத்திருந்த நல்ல நாட்கள் வந்துவிட்டன. உன் முயற்சிகளுக்கு பலன் வரும். உன் வீட்டில் ஒளி, உன் மனதில் நிம்மதி, உன் முகத்தில் பிரகாசம், இவை எல்லாம் உன்னோட உண்மையான அடையாளங்கள் ஆகும். அம்மா சொல்றாள், இது உன் நேரம் தங்கமே. உன் பெயர் விண்ணில் ஒலிக்கும் போது உன் வாழ்க்கை பூமியில் மலரும். இனி உன் சுவாசம் நம்பிக்கையின் வாசம், உன் இதயம் தெய்வத்தின் தாளம். உன் பெயர் ஒளியில் எழுதப்பட்டுவிட்டது தங்கமே. பிரபஞ்சம் இன்று இரவு உன்னை அழைக்கிறது. உன் வாழ்க்கை முழுமையடைய தொடங்குகிறது. சின்ன தங்கமே, இன்று இரவு உன் பெயரை பிரபஞ்சம் அழைக்க போகுது என்று நான் சொன்னேன் அல்லவா? அந்த வார்த்தை வெறும் வாக்குறுதி இல்லை, அது ஒரு தீர்ப்பு. ஒரு தெய்வீக தீர்ப்பு. நீ உன் ஆன்மாவின் ஒளியோடு மீண்டும் இணையும் தீர்ப்பு. நீ பல ஆண்டுகள் மௌனமாக இருந்தாய். உன் மனம் எத்தனை முறை காயம் அடைந்தது, நீ உன்னையே எத்தனை முறை குற்றம் சாட்டினாய். ஆனால் இன்று இரவு அந்த மௌனம் குரலாக மாறும். அந்த குரல் உன்னுடைய பெயரை பிரபஞ்சம் முழுவதும் ஒலிக்க வைக்கும். நீ எண்ணிப்பார் தங்கமே, எத்தனை முறை நீ பிறருக்காக உன்னை தியாகம் செய்தாய். உன் கையை நீட்டி உதவி செய்தவர்கள் கூட உன்னை மறந்துவிட்டார்கள். நீ ஒவ்வொரு முறையும் மனம் நொந்தாய், ஆனா அதே நேரத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் சொன்னாய், அவர்களுக்கும் நல்லது நடக்கட்டும். அந்த மனசுக்கு தான் பிரபஞ்சம் இப்போ பதில் சொல்ல போகுது. இன்று இரவு அந்த சக்தி உன்னுள் விழுந்து உன்னுடைய வாழ்வை முழுமையாக மாற்றப் போகுது. அம்மா சொல்கிறாள், நீ நினைத்தது எதுவும் வீணாகவில்லை. உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு நம்பிக்கையும் இப்போ விதை போல் முளைக்க போகுது. நீ நினைக்காத வழிகளில் ஆசீர்வாதம் வரப்போகுது. உன் பெயர் ஒரு ஒளி வட்டத்துக்குள் பிரகாசிக்கும். நீ இதுவரை நடந்த பாதையை பார்த்து அழுதிருந்தாய், இனி அந்த பாதையை பார்த்து நன்றி சொல்ல போகிறாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் தடை என்று ஒன்றே இருக்காது தங்கமே. நீ முயற்சி செய்கிற இடத்தில் அதிசயம் நடக்கும். நீ பேசுகிற வார்த்தையில் சக்தி இருக்கும். நீ சிந்திக்கிற விஷயம் நனவாகும். இது உன் ஆவி எழும் நேரம். நீ இதுவரை உன்னுடைய விதியை மாற்ற முடியாது என்று நினைத்தாயே, அதையே நீ இப்போ மாற்றப் போகிறாய். பிரபஞ்சம் உன்னோட குரலை கேட்கும். நீ யோசிச்சு பாரு, சில நாட்களுக்கு முன்னாடி நீ சின்ன விஷயத்துக்கே மனம் உடைந்தாய், ஆனால் இப்போ அதே விஷயங்கள் உன்னை பாதிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? உன்னோட ஆன்மா வலிமை பெற்றுவிட்டது. நீ இன்னும் புரியாமல் இருக்கலாம், ஆனா உன்னோட உடம்பு, மனம், ஆன்மா மூன்றும் சமநிலையில் வந்து சேர்ந்திருக்கிறது. அதுதான் பிரபஞ்சத்தோடு இணைவு. இன்று இரவு அந்த இணைவு உன் பெயரை ஒளியில் எழுத போகுது. அம்மா சொல்றாள், நீ இதுவரை அனுபவித்த துன்பம் எல்லாம் உன்னை உருவாக்கிய தீ. அந்த தீயிலிருந்து தான் தங்கம் உருவாகும். அதனால்தான் நான் உன்னை அந்த சோதனைகளில் நடத்தியேன். இப்போ நீ அந்த தீயிலிருந்து வெளியில் வந்துவிட்டாய். நீ ஒளியாக மாறிவிட்டாய் தங்கமே. இன்றிரவு நீ அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டால் உன் இதயத்தின் அடியில் ஒரு துடிப்பு கேட்கும். அது உன் இதயத்தோடு கலந்த அம்மன் குரல். நான் உன்னோடிருக்கேன் என்று அவள் சொல்வாள். அந்த குரல் உன் ஆன்மாவை அதிரச் செய்யும். உன் கண்களில் கண்ணீர் வரலாம், ஆனால் அது வலியினால் அல்ல, அது நிம்மதியின் கண்ணீர். நீ உணர்வாய், ஏதோ பெரியது நடக்கப் போகுது என்று. அது உன்னுடைய ஆற்றல் மாறும் நேரம் தங்கமே. நீ இதுவரை வெளிச்சத்தை தேடியவள். இனி நீயே வெளிச்சம். நீ யாருடைய உதவியும் வேண்டாமென்று உணர ஆரம்பிப்பாய். உன்னுள் தான் சக்தி இருக்குது என்று உணருவாய். அந்த உணர்வு உன்னை தெய்வீகமாக்கும். இனி உன் வாழ்க்கை சிறு சிறு அதிசயங்களால் நிரம்பும். ஒரு நாள் நீ யாரிடமாவது பேசுவாய், அவர்கள் உன் வார்த்தையிலே நிம்மதி காண்பார்கள். நீ உன் கைகளை வைத்து பிரார்த்தனை செய்வாய், அதே நேரத்தில் உன் கைகளிலிருந்து ஒரு வெப்பம், ஒரு ஒளி பாயும். அது உன்னுடைய ஆற்றல். நீ உன்னோட ஆன்மாவை மீண்டும் கண்டுபிடித்தவள்.